வரான். தேவ தூதன் வீட்டுக்கு வர்றது சந்தோஷம்தான். ஆனால் இவன் தேவ புத்திரன் எதுக்கு வரான்? இது பெருந்திரள் செய்கிறபடியினால்தான். அதனால தான் இந்த வேதம் சொல்லாத பண்டிகைலாம் பெருந்திரள் கொண்டாடுகிறது. அது சொன்னா வருவான். அவன் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். கர்த்தருக்குள்ளே வரணும்னு தானே ஆசைப்படுறோம். இப்போ வேதம் சொல்லாத பண்டிகை கொண்டாடுறதும் இங்கே வேதம் சொல்லாத காரியத்தை செய்கிறதும் ஒன்று தான். அதிலிருந்து விலக்கி வாழ்ந்தவர் தான் இது. உலகமே செய்கிற, அது வேற யாரும் இல்லையா, இவன் பிசாசின் புத்திரன் அந்த நேராக தெரியும் மானான்னு சொல்லலாம். தேவ புத்திரர் பேரை பாருங்க, தேவ புத்திரர். யாருக்காவது மாதிரி பேர் தான் கோச்சிக்காதீங்க சொல்கிறேன். ஊடகத்தில் பார்த்துட்டு கோச்சிக்க போகிறீங்க. தேவ புத்திரனோடு மனுஷகுமார்த்திகள் அவர்கள் வருகிறாங்க, பறந்து வருகிறான். மாப்பிள்ளை அமெரிக்காலேருந்து வரான். அவன் எவனோ என்னவோ, அவன் ஞானஸ்தானம் எடுத்தானா, ரட்சிக்கப்பட்டானா, அபிஷேகம் பெற்றானா, வாழ்க்கைன்னு